வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடுராத்திரியில் காவு வாங்கிய புஷ்பா 2, கூட்ட நெரிசலில் பெண் பலி, பரிதாப நிலையில் ஐசியூவில் குழந்தை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு விஜயினுடைய வாரிசு மற்றும் அஜித்துடைய துணிவு ஒரே நாளில் மோதியது. இதில் அஜித்துடைய துணிவு திரைப்படம் நள்ளிரவில் வெளியானது. அந்த படத்தை காண ஆட்டம் பாட்டத்துடன் லாரியில் வந்த இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அதிகாலை சிறப்பு காட்சி கூட அனுமதி கிடையாது என தமிழ்நாடு அரசு அதிரடி முடிவெடுத்தது. தமிழ்நாட்டில் புதிய படங்கள் காலை 9 மணிக்கு தான், அதுவும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைத்தால்தான் திரையிடப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்துவிட்டு மற்ற மாநிலங்களுக்கும் இன்னுமே அதிகால காட்சிகள் அக்கப்போர்களும் அரங்கேறி கொண்டுதான் இருந்து வருகிறது. புஷ்பா 2 படத்துடைய பிரீமியர் நேற்று இரவு நடைபெற்ற நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள பிரபல திரையரங்க கூட்டத்தில் நெரிசல்ல ஏற்பட்டது. அதன் காரணமாகவே ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்து போனாங்க. மேலும் உயிரிழந்த பெண்மணியின் குழந்தை பரிதாபமான நிலையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பல இளைஞர்கள் காயமடைந்து போயிருக்காங்க. ஹைதராபாத்தில் உள்ள சாந்தியா தியேட்டரில் நேற்று நள்ளிரவில் 10 மணிக்கு அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் திரையிடப்பட்டது. அந்த தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்து ரசிகரிடம் படம் பார்த்தார். அதன் காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சமாளிக்க போலீசார் லத்திசார்ஜ் நடத்திய நிலையில் மேலும் கூட்ட நெரிசலில் அதிகமாக பரிதாபமாக 39 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கூட்டத்தில் நசுங்கி பலியானது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அல்லு அர்ஜுனும் புஷ்பா 2வையும் ஆசையுடன் பார்க்க தில்சுக் நகரிலிருந்து வந்த ரேவதி என்னும் பெண் உயிரிழந்த ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரேவதியை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிபிஆர் எல்லாம் செய்து பார்த்ததும் அவங்க பிழைக்கவே இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவருடைய குழந்தை கூட நெரிசல்ல சிக்கிய நிலையில சீரியஸான நிலையில மருத்துவமனையில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரவு நேரத்தில் ரசிகர்கள் தியேட்டருக்கு வரவழைப்பதும் ரசிகருடன் உச்ச நட்சத்திரமான அல்லு அர்ஜுன் படம் பார்த்து எல்லாரும் ரொம்ப தவறான விஷயமான சமூக ஆர்வலர்கள் அல்லு அர்ஜுனை கண்டித்து ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன இதற்கு பொறுப்பு அனைத்துமே அல்லு அர்ஜுன் தான் என்று பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அல்லு அர்ஜுன் மீது தாக்க தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.